சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம இந்த சேனல்ல சாய் லீலா மேகசின்ல கொடுக்கப்பட்ட பல அற்புதமான பாபாவோட லீலைகளை பார்த்துட்டு வரோம். அதுல இந்த வாரம் எபிசோட் 5 ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். இத கேட்ட எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. நம்ம பல பாபா கதைகளை கேட்டிருப்போம். ஒவ்வொரு கதையும் ஒரு அழகு. அதுல இந்த கதை ரொம்ப அழகான கதை. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எனக்கு இந்த கதைய உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றதுக்கு. வாங்க இப்ப நம்ம அந்த கதைக்கு போவோம். இந்த கதை பாத்தீங்கன்னா, பாபாவோட ஒரு உண்மையான ஒரு பக்தர். அவருக்கு நடந்த ஒரு அனுபவ கதைய தான் நம்ம பார்க்க போறோம். அவங்களோட பேர் மீரா காடில்கர். அவரது கணவர். இவங்க மீரான்றவங்க ஒரு லேடி. அவங்களோட கணவர். இவங்க 2 பேருமே குஜராத்ல பாலன்பூர் தாலுகால ஒரு சிறிய நகரம். அந்த ஊரோட பேரு சந்திசார். இந்த பகுதியில வசிக்கிற ஒரு கப்பிள்ஸ். ஒரு நாள் மாலை நேரம். அப்போ இந்த மீரா அவங்களுக்கு திடீரென உடல்நிலையில கோளாறு ஏற்பட்டது. அவங்களுடைய நிலையும் ரொம்ப மோசமாயிட்டே இருந்தது. அப்போ அவங்களோட அந்த மீராவோட கணவர் உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்து வீட்ல இருந்த ஒரு மருத்துவருக்கு தகவல் சொன்னாங்க. இந்த மாதிரி உடம்பு முடியல அப்படின்னு பக்கத்துல ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க கிட்ட சொன்னாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த டாக்டர் இந்த மீராவ இங்க வச்சு பார்க்க முடியாது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல தேவையான மருந்து இல்ல. இந்த அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நிலைய சரி செய்ய தேவையான அந்த மருந்து பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல. மருந்து கொடுக்க முடியாததால அவங்களோட உடல்நிலை இன்னுமே கவலைக்கிடமா ஆனது. ஸோ உடனே அவங்க என்ன பண்றாங்க, இந்த இந்த மீராவோட உடம்பு இன்னும் பலவீனமா ஆனதால பக்கத்துல வேற ஏதா அவசர எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பாக்குறாங்க. அப்போ அந்த பாலன்பூர்ல ஒரு சிவில் ஹாஸ்பிட்டல் அது இருந்தது. சரி, இப்போ அந்த சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த சிவில் ஹாஸ்பிட்டல் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து 20 கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்துல இருந்தது. இந்த கணவர் என்ன பண்றாருன்னா, இந்த பாலன்பூர் அந்த ஊர்ல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறாரு. ஆனா அவங்களால அப்போ அப்போல்லாம் அவ்வளோ கனெக்டிவிட்டி இல்லை இல்லையா? அதனால அவங்களால அந்த ஹாஸ்பிட்டல்ல ரீச் பண்ண முடியல. ஃபோன்லயோ நாங்க இந்த மாதிரி வரோம் அப்படின்ட்டு அவங்களால சொல்ல முடியல. அப்போ ஒரு 10 மணி இருக்கும், இரவு நைட் டைம். அந்த டைம்ல அவர் என்ன பண்றாருன்னா, சரி இவங்கள ஒரு ட்ரெயின்ல அந்த ஊருக்கு 20 கிலோமீட்டர் இல்லையா, ட்ரெயின்ல கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீராவ ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்க இருக்க ஆஃபீஸர்ஸ், அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க அங்க இருக்க அதிகாரி கிட்ட ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க அந்த மருத்துவமனைக்கு தொடர்பு கொள்ள ட்ரை பண்றோம், எங்களால் ட்ரை பண்ண முடியல. இங்க இருந்து இந்த ஸ்டேஷன்ல இருந்து ஏதாவது டெலிஃபோன் மூலியமா ஏன்னா அங்க கூட்டிட்டு போய் சரி செய்ய முடியலன்னா என்ன ஆவறது? அதனால நாங்க வரோம் அப்படின்றத ஸ்டேஷன்ல இருந்து அங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொல்லி ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா அவங்க இனிஷியலா எந்த ஹெல்ப்பும் பண்ணல. அப்புறம் ஒரு 1 ஹாரா 1 மணி நேரமா அவங்க கெஞ்சிட்டே இருக்கும்போது, அதுக்கப்புறமா அவங்க ஒத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தொடர்பு கொள்றாங்க. அவங்களால இன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. மீரா இந்த மாதிரி ரொம்ப மோசமா இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னுட்டு கேட்டிருக்காங்க. அவங்களும் சரி ஓகே, நாங்க அங்க இருந்து ஆம்புலன்ஸ் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் அனுப்புனாங்க. இப்போ இந்த மீராவ மருத்துவமனையில பத்திரமா கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு டாக்டர் பாக்குறாங்க, பரிசோதிக்கிறாங்க அவங்கள. பரிசோதித்த அந்த டாக்டர் திருவேதி. அந்த டாக்டர் அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட நிலை ரொம்ப மோசமா இருக்கு. உடனே ரத்தம் குடுக்கலன்னா அவங்களோட உயிரை காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அத கேட்ட அந்த கணவர் அவரோட அவரோட ரத்தத்தை குடுக்க அவரு ஒத்துக்கிறாரு.
ஒத்துட்டு அவருகிட்ட ஒரு கார்டு ஒண்ணு இருக்கு. அதையும் காட்டுறாரு. அதாவது அவரு வந்து ரத்தம் குடுக்கலாம் அப்படின்னு ஒரு கார்டுல எழுதியிருக்கு. டோனர் கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கார்டையும் காட்டுறாங்க. ஆனா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அனுமதிக்க மாட்டா அவங்க அலோ பண்ணல இவர குடுக்கறதுக்கு. ஏன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, "நீங்க இங்க தனியா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நடந்ததுன்னா, அப்ப யார் பொறுப்பு? அவங்களும் மோசமான நிலைமையில இருக்காங்க. நீங்க ரத்தம் குடுக்குறீங்கன்னா, ஏதோ ஒண்ணு தப்பான்னா யார் இந்த மீராக்கு யார் பொறுப்பேற்க முடியும்? அதனால ஹஸ்பண்ட் வந்து நீங்க குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரு வந்து எவ்ளோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனா அவங்க ஒத்துக்கல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கணவர் காலையில வரைக்கும் காத்திருக்க முடிவு பண்றாங்க. வேற யாராவது கிடைக்கிறாரா? நான் போய் வேற யாராவது கிடைக்கிறாங்களான்னு பார்க்குறேன். நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படின்ட்டு அவரு முடிவு பண்றாரு. ஆனா, அந்த கணவர் ரொம்ப மனவேதனையில இருக்காரு. அவர் வந்து பாபா கிட்ட கண்ணீருடன் வேண்டிக்கிறாரு. "எப்படியாவது எங்கள காப்பாத்துங்க பாபா" அப்படின்னு. அந்த நேரத்துல ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அது என்னன்னா, ஒரு சாது அவர் வந்து திடீரென அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, அந்த மீரா இருக்காங்கல்ல, அவங்க படுத்திருக்க அந்த படுக்கைக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு அந்த சாது. அவரு ரொம்ப அன்பா இருக்காரு. அவரு அன்பா "இங்க என்ன நடந்தது? உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு?" கேட்குறாரு. இந்த கணவரும் நடந்தது எல்லாம் அவருகிட்ட வந்து எடுத்து சொல்றாரு. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அத கேட்ட அவரு ரொம்ப அன்பா, "ஒண்ணும் பயப்படாதீங்க. எனக்கு ஒரு சிவில் சர்ஜன் இந்த சிவில் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சர்ஜன் எனக்கு தெரியும். நான் அவர கூட்டிட்டு வரேன். எல்லாமே சரியாயிடும்." அப்படின்னு ஒரு உத்தரவாதம் குடுக்குறாரு. அதே மாரி அவரு சொன்னபடியே அந்த சர்ஜனையும் கூட்டிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த சாது இருக்காரு இல்லையா? அவரு "நானே ரத்தம் தரேன்" அப்படின்னும் சம்மதிக்கிறாரு. அவரு சம்மதிச்சது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமா அந்த ரத்தம் மேட்ச் ஆயி, மீராவுடன் அவங்களோட ரத்தம் பொருந்தியது. உடனே மேட்ச் ஆன உடனே ரத்தமும் ஏற்றப்பட்டது. அடுத்த நாள் காலையில மீரா கண் விழிக்கிறாங்க. அவங்களோட உடல்நிலை ம் நல்லா ஆயிட்டு வருது. கண் விழித்து பார்க்குறாங்க. கணவர் அந்த சாதுவோட உதவியால் ரொம்ப மகிழ்ந்து நெகிழ்ந்து போனாங்க. அவருக்கு வந்து காலையில உணவு வாங்கி கொடுத்தாங்க அந்த சாதுக்கு. உணவு வாங்கி குடுத்துட்டு, அந்த சாதுக்கு ஏதா பணம் குடுக்கணும் அப்படின்னு அவரு ஆசைப்படுறாரு. அவர் என்ன பண்றாரு, அந்த சாதுக்கு பணம் குடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா, அவரு வந்து பணத்த வாங்கிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, "பணத்த நீங்களே வச்சுக்கோங்க. எதிர்காலத்துல மருந்து வாங்குறதுக்கு இந்த பணம் தேவைப்படலாம். நான் பக்கத்துல தான் இருக்கேன். அவங்க உடல்நிலை வந்து நல்லா ஆனதுக்கு பிறகு நான் வாங்கிக்கிறேன் அந்த படத்த" அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கொஞ்ச நாள் ஆவுது. அந்த சாதுவ வந்து இந்த கணவர் தேடிட்டு வராங்க. ஏன்னா, அவங்களோட உடல்நிலை பெட்டர் ஆயிடுச்சு. அவர வந்து இவங்க தேடுறாங்க. ஆனா, எங்கேயுமே வந்து கிடைக்கல. அந்த சாதுவ பார்க்க முடியல. ஒரு 4, 5 நாட்கள் கழித்து இந்த மீராவுக்கும் ஃபுல்லா அங்க ரெக்கவர் ஆயிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜும் பண்ணிடுறாங்க. இப்போ இவரு என்ன பண்றாருன்னா, ரயில் நிலையம் அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்தாங்கல்ல அந்த ஸ்டேஷன். அங்க போறாரு. அங்க போகும்பொழுது அங்க ஒரு தோட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த தோட்டத்துக்கிட்ட வந்து இந்த சாதுவ மறுபடியும் பார்க்கறாங்க. அவரு உடனே குடுகுடுன்னு ஓடி போறாரு அந்த சாதுவ வந்து புடிக்கிறதுக்கு. அந்த சாது கிட்ட போய் இப்போ மீராவோட பெற்றோர்களும் இருக்காங்க. அவங்களையும் கூட்டிட்டு போறாரு அந்த சாது கிட்ட. அத மீராவோட பெற்றோர் வந்து அந்த சாதுவ பார்த்தோனே அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த சாது கிட்ட போய் அந்த பெற்றோர்கள் சொல்றாங்க, "நீங்க தான் என்னோட பொண்ணோட உயிர காப்பாத்தினீங்க. எவ்ளோ பணம் வேணாலும் குடுங்க. கேளுங்க நாங்க குடுக்க ரெடியா இருக்கோம்" அப்படின்னு சொல்றாரு. அந்த கணவரும் அவருக்கு அங்கேயே மறுபடியும் நன்றி சொல்லி பணம் கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா, அந்த சாது ரொம்ப ஆச்சரியத்துடன் அவரு வந்து ஒண்ணு ஒரு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, "நான் ஒரு சாது. நான் எதற்கும் ரத்தம் கொடுக்கவே இல்லை. அதனால் பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயி போறாங்க. என்ன இவர் ரத்தம் குடுக்கல அப்படின்னு சொல்றாரு அப்படின்ட்டு. அவங்களுக்கு ரொம்ப குழம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாது வந்து இன்னும் என்ன சொல்றாருன்னா, "நமக்குள் பல பிறவிகளாக இருந்து வரும் ரிணான பந்தத் தொடர்புகள் உள்ளன. அல்லாவிடம் நான் உங்களுக்காக
நிச்சயமாக ஆசிர்வாதம் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கேட்ட அவங்க அங்கேயே அந்த சாது அவங்களோட கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு அவங்க அவங்க வந்து எல்லாருமே புறப்பட்டு செல்றாங்க. அப்போ அவங்க வந்து வண்டியில திரும்பி அவங்க வீட்டுக்கு போம்போது, அவ்ளோ மனம் நெகிழ்ந்து போயிட்டாங்க. அப்போ அந்த மீராவோட கணவர் என்ன சொன்னாருன்னா, "என் பாபா பாருங்க எவ்ளோ ஒரு கருணை உள்ளவர். எனக்கு வந்து ஒரு துன்பம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, எனக்கு உதவி பண்றதுக்காக அவரு வந்து ஒரு சாது ரூபத்துல வந்திருக்காங்க. அது ஹெல்ப் பண்ணிட்டு, அவர் எந்த பணத்தையும் வாங்கிக்கல. அது மட்டும் இல்லாம, நமக்குள்ள இருக்க அந்த பந்தத்தையும் அவரு தெளிவுபடுத்தியிருக்காரு. நம்ப வந்து பல பிறவிகளாக ஒரு உறவு வந்து நம்ம 2 பேருக்கும் இருக்கு அப்படின்றத என் பாபா வந்து இன்னைக்கு எனக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க." அப்படின்னு அவரு ரொம்ப மனம் உருகி வந்து அந்த மீரா கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த சாய் லீலாவ நான் இங்க முடிக்கிறேன். இந்த சாய் லீலா பார்த்தீங்கன்னா, 1996 1996 அந்த எடிஷன்ல வந்து ஒரு தீபாவளி ஸ்பெஷல்ல வெளிவந்த ஒரு சாய் லீலா. இந்த சாய் லீலாவ எப்பயும் போல நமக்கு வினி அம்மா ஷேர் பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி. ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.